அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை. ஆனால் நான் சொன்னது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபெஸ்டிவல் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அடுத்தபடியாக பேசுவதற்கு I invite Director Tyagaraja Kumaraja onto the stage, please. A director who we always look up to, a director who gives films in the most classiest and stylist way. ஒரு சில வார்த்தைகள் about Oho and then maybe sir. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் அப்படியே விட்டுருவாங்க, நான் போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோடய காலேஜ் ஜூனியர். அண்டு காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகரில் ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்கிரிப்டு. அப்போது அதோடய பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அது கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு, என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்துட்டேன்னு விடாமல் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்தராமன். அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 படம் சொல்லியிருக்கார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம், பட் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை. ஆனால் நான் சொன்னது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபெஸ்டிவல் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் அப்படி யாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்டை அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்கிறது அது அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி இதெல்லாம் அவர் பண்ண ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறைய என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர், பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ரீராமுடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுகிறது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி.